ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கும் முன்னாடி போயிட்டு முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தார். ஏன்னா இப்போ கர்ணன் எடுத்தாலும் கர்ணனுக்குன்னு ஒரு முன்ஜென்ம கதைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ராவணனுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, பட்டினத்தாருக்கும் இருக்குது. அதை நம்ம பார்க்கல. அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்தோன்னா எதுக்கு அப்படின்ட்டு தெரியும். இன்னொன்று, நம்ம ஜென்ரலாக ஒரு ரீல்ஸில் போடுறதோ ஜென்ரலாக ஒருத்தர் சொல்கிறத வச்சோ பண்ணக்கூடாது. நிறைய மேனிப்புலேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பட்டினத்தார் யார் அப்படின்னா, நிறைய பேர் அதாவது பட்டினத்தாருடைய முன்ஜென்ம கதை ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் அதை அது சொல்லிருக்கீங்க. சொல்ல ரொம்ப கியூரியஸா இருக்கும் நிறைய பேர். முன்ஜென்ம கதை. முன்ஜென்மம் யார் பட்டினத்தார்னா குபேரர். குபேரர் தான் பட்டினத்தார். இது வந்து நிறைய பேர், ரொம்ப சிலருக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே எனக்கு வந்து பட்டினத்தார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பாட்டுக்கெல்லாம் தக் லைஃப் மாதிரி இருக்கும். நான் எங்கள் வீட்லேயே அந்த பாட்டை பாடி தான் கிண்டல் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து அவரே கையில் ஒன்றுமே இல்லாமல் கரும்பு வச்சுக்கிட்டு, நான் ஒரு பொங்கல் டைம்லலாம் சாமி கும்பிட்டு துண்டு கட்டு கரும்பு வச்சுருந்தேன். எங்கள் அம்மா அழுதுட்டாங்கன்னா பட்டினத்தார் நினைக்கிறேன்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா பட்டினத்தார் தான் குபேரரே. சரிங்களா? அதாவது என்னன்னா, குபேரரோட புஷ்பக விமானத்தில் குபேரர்